வணக்கம் அன்பு சொந்தங்களை 8247 வரனை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். இன்று 30/12/2000 பிறந்திருக்காங்க. வயசு 26ங்க. கும்பராசி, சதயம் நட்சத்திரம். எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்க. சென்னை குடியிருக்கிறாங்க. பெங்களூர்லேயே அவங்க இருந்துகிட்ருக்காங்க. பெங்களூரில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. வருஷத்துக்கு ரூபாய் 9 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்காங்க. கௌரவ நாயுடு இனம் சார்ந்தவங்க. இவருக்கு நன்கு படித்த, நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, தனதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கவரா அல்லது பலஜா நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவைங்கிறாங்க. இவர் கேட்ட மணமகன் நீங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. 944 32 56 185 உங்களுடைய விவரங்களை வாங்கி நேரடியாக பின் வீட்டார் தொடர்பு கொண்டு பேசலாம். எப்படிங்க, என்ன விவரம், உங்களை பற்றி விவரங்கன்னு கேட்கலாம். தயவுது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல நம்பிக்கையாக வாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு 3000 4000 5000 2000 கட்டிட்டு அந்த மாதிரி இதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நினச்சிட்டு அதையும் எங்கிட்ட கேட்காதீங்க. அங்கே கட்டினா இங்கே கட்டினா அது வேண்டியதே இல்லை. நம்பிக்கை முதல்ல வாங்க. ஒரு ஜாதகம் ரூபாய் 70 தான். 10 ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தணுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது. ஒரு 150 100 ஜாதகத்துக்கிட்ட உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. மேட்சாகக்கூடிய ஜாதகம், நட்சத்திரம் பொறுத்த வரக்கூடிய ஜாதகங்கள். அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் தேர்வு செஞ்சு நேரடியாக பெண் வீட்டாரிடம் தொடர்பு கொண்டு பேசி மேரேஜை முடிச்சுக்கலாம். பதிவு கட்டணம், புரோக்கர் கமிஷன், தரகர் கமிஷன் எதுவே கிடையாது. சரி, ஆண்களுக்கு நீங்கள் கட்டணம்னு சொல்லிட்டீங்க, பெண்களுக்கு எப்படிங்கன்னு கேட்கலாம். பெண்களுக்கு அருமையான திட்டம். ஒரு 10 பைசா செலவு கிடையாதுங்க. கட்டணம் கிடையாது. நாயுடியான பெண்களுக்கு நல்லா மனசில் வச்சுக்கோங்க. பதிவு கட்டணம், புரோக்கர் கமிஷன், தரகர் கமிஷன், கல்யாணம் முடிஞ்சு அது இது எதுவுமே கிடையாது பெண்களுக்கு. நாங்கள் நம்பரோடு மாப்பிள்ளை நம்பரோடு கொடுத்துருவோம். ஃபோன் நம்பரோடு அவங்களுடைய ஜாதக விவரங்கள் எல்லாமே வந்துடும். நீங்கள் யாருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்க நம்பருக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். 944 32 56 185 எண்ணை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுடைய காலம் நல்ல காலமாக அமைந்து விட்டது. வணக்கம்.